இன்னைக்கு உங்களோட ஒரு தமிழ் வீடியோ ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது ஒரு கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ஒருத்தர் பூனை வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். போயிட்டு ஒரு நல்ல பூனையை பெட் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது அவர் நினைச்சாரு, நம்ம பேர் வைக்கிறது பதிலாக யாராவது ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்குறோம். ஒரு ஞானி, அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போய் கேட்டாராம். அவர் சொன்னாராம், ஈகோன்னு பேர் வை அப்படின்னு. ஸோ ஈகோன்னு பேர் வச்சுட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமா இந்த பூனை வளர்ந்துட்டு இருந்தது. போக போக ரொம்ப கஷ்டங்கள், இந்த பூனையினால ரொம்ப கஷ்டங்கள் இவருக்கு. என்னன்னா, டேபிள் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுரும், சோஃபாவை கிழிச்சு, இது மாதிரி பல கஷ்டங்கள் இருந்ததுனால ஞானிகிட்ட போய் கேட்டது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ கொண்டு போய் இது நல்லா தள்ளி ஒரு தூரத்தில் விட்டு வா அப்படின்னு. இவர் கொண்டு போய் ஒரு 3-4 தெரு தள்ளி கொண்டு போய் விட்டு வந்தாராம். இவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பூனை வீட்டுக்கு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்போ திருப்பி ஞானிகிட்ட கேட்டப்ப சொன்னாங்க, நல்ல தூரத்தில் கொண்டு போய் விடு அப்படின்னாராம். அப்போ கொண்டு போய் அடுத்த டவுனில் விட்டாராம். அதே மாதிரி அது இவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளார வந்துருச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்போ ஞானி சொன்னாராம், இந்த பார், ஒரு 20 கிலோமீட்டரில் கொண்டு போய் ஒரு பெரிய காடு இருக்குல்ல, அந்த காட்டுக்குள்ளார விட்டுரு அப்படின்னாராம். இவர் போய் அந்த காட்டுக்குள்ளார நல்லா டீப்பாக உள்ளார போய் பூனை விட்டாராம். விட்டுட்டு இப்படி இப்படி திரும்பி பார்க்குறாரு, எங்கேருந்து வந்தோன்னு இவருக்கு புரியல. உடனே என்ன பண்ணுறது, இப்படி பார்க்கும்போது பூனை அவர்கிட்ட சொல்லுதான், உனக்கு வழி தெரியலையா, நான் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டு வந்துருச்சா வீட்டுக்கு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஈகோ ஈகோ வந்து நம்மளை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு. எனக்குத்தான் எல்லாம் வேணும், எனக்குத்தான் இந்த பொருளோ இந்த ஆசையோ இருக்குன்னா, அந்த இது எப்படி நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கதையிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது. அதனால் வாழ்க்கையில் வந்து எதோடையும் அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி வச்சுக்கூடாது. நம்ம எதுக்காக இந்த பொருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உறவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் முக்கியம். இதுதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.